நலமிகு சிந்தையீர் வணக்கம். நாள் ஒரு நாலடி. அதிகாரம் குடிப்பிறப்பு. பாடல் 148. ஒருபுடை பாம்புகொளினும் ஒருபுடை அங்கன்மா ஞாலம் விளக்குறும் திங்கள்போல் செல்லாமை செவ்வனேர் நிற்பினும் ஒப்புரவிற்கு ஒல்கார் குடிப்பிறந்தார். இந்த பாடலும் பிறருக்கு உதவும் பண்பிலிருந்து உயர்குடி பிறந்தோர் ஒதுங்க மாட்டார்கள் என்பதை அவர்களுடைய பெருமையாக சுட்டி போற்றுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. இதிலே பயன்படுத்தி இருக்கின்ற ஊமையும் மிகச்சிறந்த ஒரு ஊமையாக, ஒரு உயர்ந்த ஊமையாக இருப்பதை காண முடிகிறது. சந்திர கிரகணம் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி நிலாவை பாம்பு மறைக்கின்ற நிலை இந்த உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அந்த பாம்பு ஒரு பக்கம் பற்றி மறைத்தாலும் கூட இன்னொரு பக்கத்தால் இந்த உலகின் இருளை போக்குவதற்காக வெண்ணிலா ஒளி தந்து கொண்டிருக்கும். அதுபோல தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே அமைத்து கொள்ள முடியாத வறுமை இருந்தாலும் கூட உயர்ந்த குணமுடையவர்கள் பிறருக்கு உதவும் பண்பினை நீக்க மாட்டார்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. திங்களை பாம்பு கொண்டற்று என்கின்ற பழமொழியும் சந்திர கிரகண நிகழ்வுகளும் நாம் காணக்கூடியவையாக இருக்கின்றன. அதே போல உயர்ந்தோர் பிறருக்கு உதவுகின்ற பான்மையிலே வழுவாமல் மாறாமல் நிற்கின்ற பண்பையும் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த குணத்தை, அந்த சிறப்பை போற்றுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.